நம்முடைய பிரதமர் 8 முறை அதிபர் ட்ரம்போட பேசியிருக்கிறார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க தேவையில்லை, அமெரிக்கா வெனிசுலா கிட்ட இருந்து தான் பெரும்பாலும் ஆயில் வாங்க போறாங்கன்ற செய்தி ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. எப்படி இது நடந்தது? இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? நம்முடைய பிரதமர் 8 முறை அதிபர் ட்ரம்போட பேசியிருக்கிறார். ரஷ்யாவில் நீங்க எண்ணெய் வாங்குறது எனக்கு ஒரு சிக்கலா இருக்கு. இது நடந்த பிறகு 50% வரி ஆசியாவிலேயே நமக்கு மட்டும்தான். இதுக்கு நிகரா ஒரு நாடு இருக்குமானால் ஒரே ஒரு நாடு இருந்துச்சு, அது தென் அமெரிக்காவில் இருக்கு, அது பிரேசில். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்று ஜெய்சங்கர் அங்கே போயிட்டார். பின்புற வாசல் வழியாக இவர்கள் பொதுவாக அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ராஜாங்க ரீதியாக அரசு முறையாக தொடர்புகள் இருக்கும் பொழுதே வேற ஒருத்தருக்கு அந்த அதிபரோ பிரதமரோ அல்லது வெளியுறவு அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்கவர் அவருக்கு இங்க இருக்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னா அவர்களை அணுகி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. 15% சலுகை தான் நம்ம எதிர்பார்க்கோம். 15% வரி விதிப்பை தான் கொரியா மாதிரி எங்களுக்கு நீங்க கொடுங்க, ஜப்பானுக்கு அதை பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கும் அதே பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். அது நடக்கல. இருந்தாலும் 18% நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் தயாராயிட்டாங்க. 500 பில்லியனுக்கு அமெரிக்க பொருட்கள் வாங்குவதாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு. 500 பில்லியனுக்கு நம்ம வாங்குறோம்னா குறைஞ்சபட்சம் அதே அளவு நம்ம அங்க ஏற்றுமதி பண்ணணும். அப்பனா $1 ட்ரில்லியன் நமக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு வர்த்தகம் உயரணும். அளவுக்கு ரொம்ப திறந்த ஒரு மனப்பான்மை உள்ள நாடுகள் ரெண்டும் இந்த 10 மாதங்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டியது, முதன்முறையாக இந்தியாவோடு தான் ஒப்பந்தம் வரும்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அது கெட்டு போயிடுச்சு. அது இப்போ சரியாயிருக்கு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நீண்ட நட்புறவு இருக்கு. இது அதனால ஏதாவது பாதிக்கப்பட? ரஷ்யர்கள் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் திரு இரா கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் கௌதம் வணக்கம். வணக்கம் சார். உலகம் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரேட் ஒப்பந்தம், அமெரிக்கா இந்தியா ட்ரேட் ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. வரி கணிசமாக குறையுது. குறிப்பாக இனி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க தேவையில்லை, அமெரிக்கா வெனிசுலா கிட்ட இருந்து தான் பெரும்பாலும் ஆயில் வாங்க போறாங்கன்ற செய்தி ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. எப்படி இது நடந்தது? இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? முதல்ல இது ஒரு 10 மாசத்துக்கு பிறகு நடந்திருக்கு. இது ஒரு 6 மாதம் கடந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அவர் ஏப்ரல் 2 அவர் அனைத்து நாடுகளுக்கும் புதிதாக வரி, அதாவது இறக்குமதி வரி, ஏற்றுமதி வரி அவர் போட்ட பிறகு அப்போ நமக்கு எவ்வளவு போட்டார்னா, நமக்கு 26% போட்டார். அது ஏப்ரல் 2, 2025. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 7 நாளைக்கு பிறகு ஏப்ரல் 10ன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு என்ன பண்ணார், அதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு 10% வரி யார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணணுன்னாலும், துருக்கியாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஃபின்லாண்டாக இருக்கட்டும், அல்லது அர்ஜென்டினாவாக இருக்கட்டும், இல்லை தாய்லாண்டாக இருக்கட்டும், யார் ஏற்றுமதி பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே 10% வரி கட்டிட்டு தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அதை தரப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒவ்வொரு நாடாக அவர் ஒப்பந்தங்களை போட தொடங்கினார். அதில் முதல் முறையாக, அதாவது அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கட்டணங்களெல்லாம் அவர் போடுறதுக்கு முன்னாடியே நாம் அவரோட பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டோம். நம்ம 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம் முறையாக. நம்முடைய வர்த்தக அமைச்சர், நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அங்கே 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்தும் ஒரு தூதுக்குழு வந்துச்சு, அவர்களும் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இது நடந்திருக்கு. நேற்றைக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நமக்கு சொல்கிறது, வெளியுறவுத்துறை அமைச்சகம் நமக்கு சொல்கிறது, நம்முடைய பிரதமர் 8 முறை நமக்கு இவங்க அதிபர் ட்ரம்போட பேசியிருக்கிறாருன்ட்டு. ஸோ இந்த 10% அறிவித்த பிறகு என்ன பண்ணார், ஜூலை 31 அன்னைக்கு நமக்கு அந்த 10% இல்லாமல் 25% வரி விதிப்புன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 7ன்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் கழித்து இன்னொரு 25% அபராதம், ஏன்னா இவங்க ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து நம்ம 2 நாடுகள் தான். அப்போ ஆசியாவிலேயே அதிகமான வரி விதிப்பு என்பது இந்தியாவுக்கு மட்டும்தான். 25% அபராதம், 25% கட்டணம்.
நம்ம ரொம்ப தவிச்சு போயிட்டோம். எந்த அளவுக்கு தவிச்சு போயிட்டோம்னா, நேற்றைக்கு முன்தினம் வந்த பட்ஜெட்டில் நம்முடைய நிதியமைச்சர் முதன்முறையாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அந்த மண்டலங்கள் பொதுவாக அங்கே தயாராகிற பொருட்களை நீங்கள் வந்து வெளியில் தான் விற்கணும், இந்தியாவுக்கு வெளியே தான் விற்கணும். அதனால தான் அங்கே வந்து வரி விலக்கு, அவர்களுக்கு சலுகைகள் எல்லாம் உண்டு. அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் இந்திய சந்தையிலேயே விற்கலாம், அவர்களுக்கு அந்த சலுகையை நான் தரேன். ஏன்னா அவர்களால் நிறைய தேங்கி போயிடுச்சு. திருப்பூரில் துணிகள் தேங்கி போயிடுச்சு, மற்ற இடங்களில் துணிகளும் மற்ற ஏற்றுமதி பொருட்களும் தேங்கி போயிட்டு அவங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரம். இப்போது இது ஒரு பெரிய இது நடந்துச்சு. இது நடந்த பிறகு 50% வரி ஆசியாவிலேயே நமக்கு மட்டும்தான். இதுக்கு நிகராக ஒரு நாடு இருக்குமானால் ஒரே ஒரு நாடு இருந்துச்சு, அது வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது, அது பிரேசில். ஓகே, பிரேசில் அவருக்கு பிடிக்காது. பிரேசிலுடைய அதிபர் லூலாவை அவருக்கு பிடிக்காது. லூலாவை பிடிக்காதுன்றதுனால நமக்கு வந்து 25% வரி, 25% அபராதம். அவருக்கு அப்படிலாம் கிடையாது, வரியே 50%. அப்போது உலகத்திலேயே அவர் வரி விதித்ததில் 50% 25% தண்ட தீர்வை, 25% வரி, 50% ரெண்டே 2 நாடுகள் தான், நாம தான். பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானுக்கு 19% வரி. அப்புறம் இதுக்கு நம்ம வியட்நாமுக்கு 19% என்னமோ, வங்கதேசத்துக்கு 20% 19%. இப்படி எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பேரம். 15% தென்கொரியாவுக்கு, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் நாம் ரொம்ப சிரமப்பட்டோம். அவரோட கூட இருக்கிற அவருடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ, இந்தியர்கள் வந்து ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குறதை விடமாட்டேன்றாங்க அவர்கள். அப்புறம் இப்போ சமீபத்தில் சொன்னார், நம்முடைய அதிபர் ட்ரம்ப்போட அவங்க பிரதமர் பேசலை. அப்போ இது வந்து என்னமோ ஒரு தனிப்பட்ட முறையில். அதுக்கப்புறம் 80 தடவைக்கு மேலே அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு நான் தான் காரணம், நான் உழைச்சேன்ட்டு 80 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காரு. இன்னும் கடைசி வரைக்கும் சொல்லுவார். அதற்கு நாம் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், 3வதாக யாரும் தலையிடாமல் நாங்களே எடுத்த முடிவுன்ட்டு நம்ம ஜெய்சங்கர் வரைக்கும் சொல்லிட்டோம். பிரதமர் வாயை திறக்கல. என்ன, அவர் வழக்கப்படி அமைதியாகவே இருந்துட்டார். ஆனால் இதற்கிடையில் பின்புற வாசல் வழியாக அவர்களுக்கு நாம் இணங்கி வரோம், நாங்கள் எண்ணெய் வாங்குறதை குறைக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் தான் நான் நினைக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போது ஒரு நாளைக்கு நாம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 லட்சம் பீப்பா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் ரஷ்யாக்கிட்ட இருந்து. இது போன மாதம். அது வந்து இந்த மாதம் வந்து 80,000 போன மாதம்னா டிசம்பர் நினைக்கிறேன். ஜனவரி மாதத்தில் அது 80,000 குறையுது. போக போக இன்னும் குறையும். அதை நம்ம பெரிய சலுகை விலையில் வாங்கினோம். தொடக்கத்தில் வந்து ரூபா கொடுத்தே வாங்குகிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. $16 பில்லியன் நாம் மிச்சப்படுத்தியிருக்கோம். இது சலுகை விலையில், ஒரு சந்தை விலையிலேருந்து நமக்கு ஒரு 4-5 ரூபா குறைச்சலாக அவங்க தராங்க. ஆனால் நாம் அந்த 16 பில்லியனுக்கு நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே திருப்பூரில் மட்டுமே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். பல குடும்பங்கள் இந்த ஏற்றுமதி, பின்னலாடை ஏற்றுமதி தொழிலை நம்பி இருக்கு. இந்த மாதிரி பல பேர், இந்த மசாலா பொருட்கள், ஸ்பைசஸை ஏற்றுமதி பண்ணுறவங்க, அப்புறம் வந்து தங்க நகைகளை ஏற்றுமதி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மருந்துகளில் நாம் வந்து ஜெனரிக் மெடிசன்ஸில் நாம் ஒரு பெரிய லீடர், நாம் ரொம்ப மலிவாக அதை பண்ணுறோம். இது எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அவர் தொடர்ந்து வந்துட்டு அங்கே ரஷ்யாவில் நீங்கள் எண்ணெய் வாங்குறது எனக்கு ஒரு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த பீட்டர் நவாரோ இதுக்கு இடையில் வந்து அவர் பேசவே இல்லை, பேசினா சரியாக போயிடும் அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒரு நெருடல் அவருக்கு அங்கே இருந்திருக்கு. அது என்ன நெருடல்னு தெரியல. அதை சரி பண்ணுறதுக்கு இவங்க இந்த பக்கம் இருந்து பின்புற வாசல் வழியாகவும் நேரடியாகவும் எல்லா முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்று ஜெய்சங்கர் அங்கே போயிட்டார். அவர் வந்து அரிய கனிமங்கள் இருக்குல்ல, அது தொடர்பான மாநாடு ஒரு 3 நாள் அங்கே போயிருக்காரு. இது அதே நேரத்தில் நடக்குது. அவர் போய் சேர்ற அதே நேரத்தில் நடக்குது. அதனால் பின்புற வாசல் வழியாக இவர்கள் பொதுவாக அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பொதுவாக ராஜாங்க உறவுகளில் வந்துட்டு எப்போவுமே பேக் சேனல் கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும். என்ன, ஸோ பின்புற ஒரு பக்கம் வந்துட்டு ராஜாங்க ரீதியாக அரசு முறையாக தொடர்புகள் இருக்கும் பொழுதே வேற ஒருத்தருக்கு அந்த அதிபரோ பிரதமரோ அல்லது வெளியுறவு அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்கவர், அவருக்கு இங்கே இருக்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னா அவர்களை அணுகி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்
நாங்கள் ரொம்ப நாளாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன்றாரு அப்படின்னா அவரை சொல்லி கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இந்தியர்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதற்காக அவர்கள் தனியாக ஒரு லாபியிங் ஃபர்ம், ஒரு போய் மற்றவர்களிடத்தில் பேசி உங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்த மாதிரியான நிறுவனங்கள் அமெரிக்காவில் நிறையா இருக்குது. அது சட்டப்படி செல்லும். ஓகே சார். லாபியிங் ஃபர்ம்ஸ் இருக்குது. அந்த லாபியிங் ஃபர்ம்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கே எப்படி வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இங்கே எப்படி வந்து தேர்தல் நேரத்தில் உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான நிறுவனங்கள், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்முடைய இந்திய தூதரகம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து எங்களுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் கூடி வந்து 8 முறை அவங்க பேசிட்டாங்க. நேற்று பேசினது 9வது முறை. அதற்கு பிறகு எண்ணெய் வாங்குவது குறைந்து கொண்டே வருகிறது, நின்று போகலாம். வெனிசுவேலாவில் அவர் கையகப்படுத்துகின்ற எண்ணெயை வாங்குவதற்கு அவருக்கு ஒரு சந்தை தேவைப்படுது. மிகப்பெரிய சந்தை வேணும். ஆமாம், அங்கே அது ஒரு பெரிய நாடு, அங்கேருந்து நிறைய எண்ணெய் வருது. அதாவது எண்ணெய்க்கு பெரிய நாடு, அங்கேருந்து நிறைய எண்ணெய் வருது. அந்த எண்ணெயை விற்று அவர் வந்து முன்னாடி அங்கே நாட்டுடைமையாக்கும் பொழுது 2-3 அமெரிக்க கம்பெனிகளுக்கு அவர்கள் போதுமான அளவு நட்டை தரல. ஓகே சார். அதெல்லாம் அவர் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறாரு. அமெரிக்க நிறுவனங்கள் பெரிதாக அங்கே போய் வந்து மீண்டும் போய் எண்ணெயை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இவர் அளவுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அதனால இப்போ என்னன்னா நமக்கு இந்த 18% குறைந்தது, பாகிஸ்தானை விட நமக்கு 1% குறைவு எனக்கு தெரிஞ்சு. அதற்கு பிறகு இந்த சுற்று வட்டாரத்தில் வங்கதேசத்தை விட, ஏன்னா அவர்கள் தான் நமக்கு பெரிய போட்டி. திருப்பூருக்கு பெரிய போட்டினா வங்கதேசம் தான். இந்த இடத்துலலாம் விட நமக்கு ஒரு பெரிய சலுகையை அவர் தந்திருக்கார். 15% சலுகை தான் நம்ம எதிர்பார்த்தோம். 15% வரி விதிப்பை தான். கொரியா மாதிரி எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, ஜப்பானுக்கு அதை பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கும் அதையே பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். அது நடக்கலை. இருந்தாலும் 18% மிக நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் தயாராகிட்டாங்க. 25% அபராதம் இல்லைன்னா போகிறோம். நாங்கள் 25% நீங்கள் கட்டணம் போட்டால் கூட நாங்கள் எப்படியாவது சமாளிச்சுக்கோன்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். இதற்கு என்னெல்லாம் நிபந்தனை போட்டிருக்காரு அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு, பொதுவாக அமெரிக்க நேரடி கட்டணங்கள், அமெரிக்க பொருட்களுக்கு, இந்தியர்கள் இறக்குமதி செய்கிற அமெரிக்க பொருட்களுக்கு நேரடி கட்டணங்கள், மறைமுக கட்டணங்கள், நான் டாரிஃப் பேரியர்ஸ், அதையெல்லாம் முழுவதுமாக எடுத்து விடுவது அல்லது குறைப்பது அப்படின்ற இடத்துக்கு இந்தியர்கள் வந்துட்டாங்க. இப்போ நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வர்த்தகம் எவ்வளவுனா $140 பில்லியன் அளவுக்கு இருக்கு. அது வந்து $500 பில்லியன் அளவுக்கு அங்கிருந்து இல்லை, $500 பில்லியன் அளவுக்கு 2030க்குள்ள 2 தரப்பு வர்த்தக ஒப்பந்தம் வளரணும் அப்படின்றது 2 பேருடைய எண்ணம். 500 பில்லியனுக்கு அமெரிக்க பொருட்கள் வாங்குவதாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்னு சொல்றார். அப்போ 500 பில்லியனுக்கு நம்ம வாங்குறோம்னா குறைஞ்சபட்சம் அதே அளவு நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணணும். அப்போனா $1 ட்ரில்லியன் நமக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு வர்த்தகம் உயரணும். அது உயர்ந்துருச்சுன்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கும். அது அந்த அளவுக்கு உயருமான்றது எவ்வளோ நாளில் உயரும், 5-10 வருஷம் ஆகும், அதெல்லாம் தெரியல. பல தகவல்கள் நமக்கு வரலை. அவர் வழக்கப்படி முதல் முறையாக அவர் தான் இந்த செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பெரிய மனசு பண்ணி பிரதமரும் ஐ எம் டிலைட்டட், நான் மிக மகிழ்கிறேன் அப்படின்னு எழுதிட்டாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த, நான் ரொம்ப மதிக்கிற, நான் ரொம்ப பிடித்த தலைவர்களில் ஒருவர் மோடின்னு சொல்லிட்டு அதையும் பதிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்க முடியாதது பெருசாக எதுவும் கிடையாது, எங்கள் 2 பேர் மாதிரி அதிகமான பெயர்கள் கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னும் பதிஞ்சிட்டாரு. அதனால் இதுக்கிடையில் காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் வந்து அவர் சரணடைந்து விட்டார், யார், மோடி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இது தொடக்க நிலை. இனி வருபவர்கள் என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. ஒரு மாதம் முன்னாடி அமெரிக்காவினுடைய ஒரு புதிய தூதர் நமக்கு வந்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு தூதரே கிடையாது அமெரிக்காவிலிருந்து. கோர்னு சொல்லிட்டு ஒரு 40 வயது தான் அவருக்கு. அவர் முதல் முறையாக இந்தியாவுக்கு தூதர் மட்டுமில்லை, இங்கே இருக்க சென்ட்ரல் ஏஷியா, அதாவது மத்திய ஆசியாவுக்கும் அவர் தனி தூதர்.
அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் இப்போ ஆப்கானிஸ்தான் அல்லது உஸ்பெகிஸ்தான் அங்கே ஏதாவது சிக்கல் இருந்தால் கசாகஸ்தான் அங்கே இருந்தால் அதையும் அவர் கவனித்து கொள்வார். அவர் வந்த பிறகு இது வேகம் எடுத்துருச்சு. ஓகே. ஸோ அவருடைய தலையீடும் இதில் நிறையா இருக்குது. அவர் பின்னணியில இருந்து இதை செயல்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது இவ்வளோ சின்ன வயதில் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு தூதராக வருவது என்பது இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை. ஓகே சார். அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அறிவிச்சுட்டு அவர் கொடுத்த பேட்டியில் NDTVக்கு அவர் என்ன சொல்கிறார், ஸ்டே டியூன்டுன்னு சொல்கிறார். கவனித்து கொண்டிருங்கள், விலகி போகாதீர்கள் அப்படின்றார். அதனால் இது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த, இது பின்னாடி என்ன இருந்தாலும் அது நமக்கு தெரியாது, சரண்னு சொன்னாலும் சரி, இது வர்த்தகர்களுக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம், அவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு. இப்போ $500 பில்லியன் நம்ம அங்கேருந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னா அப்போ நாம் இன்னும் உயரணும். இது ஒரு 5-10 ஆண்டுகள் காலக்கெடு இருக்கும்னு நினைக்கிறேன், கால வரையறை இருக்கும். நாளைக்கே இதை பண்ண போகிறதில்ல. அவ்வளவு நம்ம வந்து அங்கே வாங்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வருமானால் நாம் வளர்கிறோம் தான் அர்த்தம். அதே மாதிரி அவ்வளவு வாங்கும் பொழுது நாம் பொதுவாகவே வர்த்தகம் பண்ண 2 நாடுகள் வந்து சமமாக வர்த்தகம் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்கள் பக்கம் வந்து லாபம் இருக்கக்கூடாது, நிறையா ஆதாயம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு மட்டுமே ஆதாயமான ஒரு தொழில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் நாமும் அந்த அளவுக்கு அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதற்கான வேலைகள்லாம் நடக்கும். அதனால் 2 ஜனநாயக நாடுகள், 2 உலகனுடைய மிகப்பெரிய 2 ஜனநாயக நாடுகள், ஓரளவுக்கு ரொம்ப திறந்த ஒரு மனப்பான்மை உள்ள நாடுகள், 2ம் இந்த 10 மாதங்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டியது, முதன்முறையாக இந்தியாவோடு தான் ஒப்பந்தம் வரும்ன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அது கெட்டு போயிடுச்சு. அது இப்போது சரியாயிருக்கு. ஆனால் ரஷ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போ அவங்கக்கிட்ட வாங்குறது பெரிய அளவுக்கு நிற்கும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நீண்ட நட்புறவு இருக்குது. இது அதனால் ஏதாவது பாதிக்கப்படும்? ரஷ்யர்கள் புரிந்து கொள்வார்கள்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய துன்பமெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இங்கே போன முறை இங்கே ஒரு 2 மாதம் முன்னாடியோ 1.5 மாதம் முன்னாடியே அவர் வந்தபொழுது கூட இதை ஒருவேளை முன்னாடியே இந்தியர்கள் அவரிடத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய சிரமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ரஷ்யர்கள் நம்மகிட்ட விற்கலைன்னா வேற எங்கேயாவது விற்பார்கள். ரஷ்யர்கள், அதாவது இதெல்லாம் அவர் எதுக்கு பண்ணுறாருன்னு சொல்கிறாருன்னா, அவர்களை ஒரு கிடுக்கிப்பிடி போட்டு பிடிக்கணும், அவர்களை பொருளாதார ரீதியாக நாங்கள் நெருக்கினா அவர் வந்து வழிக்கு வருவார், அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அமைதியை எட்டுவார் இந்த பேச்சுவார்த்தைகள். இப்போ அவங்க ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும், அந்த டொன்பாஸ் அப்படின்ற அந்த இடத்த முழுமையாக அவர்கள்ட்ட கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அது வந்து 20% யுக்ரைனில். ஓகே சார். அவங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மேலே பிடிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஞ்சிய பகுதிகளை அவர்களால் பிடிக்க முடியல. அது ரொம்ப வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி, அதாவது வியூக அடிப்படையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் யுக்ரைனுக்கு. அது இருக்கிற வரைக்கும் யுக்ரைனை முழுமையாக தாக்கி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால் யுக்ரைன் அதை தர்றதுக்கு தயாராக இல்லை, ஒன்று. 2வது, யுக்ரைன் அதனுடைய இடத்தை இழக்கிறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. அதற்கு எனக்கு உரிமை கிடையாது, சர்வதேச சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்லிட்டார். யார்? ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார். ஆனால் ரஷ்யர்கள் அந்த இடத்த நாங்கள் இப்போ கைப்பற்றி வைத்திருக்கிறோம், அது முழுமையாக எங்ககிட்ட வந்துடணும், அப்புறம் நாங்கள் கைப்பற்ற முடியாத இடங்கள் கொஞ்சம் இருக்குது அந்த இடத்துல, அதையும் எங்களுக்கு சேர்த்து தந்துடணுன்றாங்க. இதில் தான் சிக்கல் இருக்கிறதாக நமக்கு செய்திகள் கசிகின்றன. அதனால் ஒரு அளவுக்கு அவர் எதுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் காசா பிரச்சனையை ஒரு வழியாக ஏறக்குறைய தீர்த்துட்டாரு. ஒரு அமைதி, அந்த அமைதி முழுமையாக இல்லைனாலும் கூட ஏறக்குறைய ஒரு அமைதி இருக்குது. நேற்றோ முந்தா நாளோ ராஃபா கிராசிங், அந்த கடத்தல் வழி, கடக்கும் வழி, அது திறந்தாச்சு. எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே மூடி இருந்துச்சு, அதையும் திறந்தாச்சு. அதனால் ஒவ்வொரு படியாக அங்கே நகர்ந்துட்டுருக்கார். இதை அவர் முடிச்சிட்டார்னா அடுத்த ஆண்டு நொபலுக்கு அவர் தன்னை ரொம்ப தகுதி படைத்தவராக மாற்றிக்கொள்வார். அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அதற்காக இந்த மாதிரி பண்ணுறாரு. அவரும் பேசிட்டு தானே இருக்கார் புட்டினோட. அங்கேருந்து அவரும் பொருட்கள்லாம் வாங்கிட்டு தானே இருக்காரு, அங்கேருந்து ஐரோப்பியர்களும் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்தியா மேலே மட்டும் என்ன பெரிய... ஆனால் இந்தியா பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சந்தை, மற்ற நாடுகளை விட இந்தியா சீனா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும்போது அதை நம்மகிட்ட இருந்து நம்ம ட்ரம்ப் எடுக்கிறாருங்கிற அந்த கோபம் அதெல்லாம் புட்டின் நம்ம மேலே திரும்பாதா? இல்லை, அப்படிலாம் திரும்பாது. அவர் நிறைய, அதாவது 2 பேருக்கு எதிரான நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ வந்து சிரியாவில் இவர்கள் தூக்கி நிறுத்திய ஒரு அரசு இருந்துச்சு முன்னாடி, பஷார் அல் அசாத் இருந்தார். அந்த அரசுக்கு எதிராக புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா?
அவரை வந்து இன்னைக்கு அமெரிக்கா ரொம்ப நேசம் பாராட்டுது அவரோட சவுதி அரேபியாவில் ட்ரம்ப் பார்த்தார். அதாவது தாங்கள் தூக்கி நிறுத்திய ஒருத்தரை துரத்திட்டார் அந்த ஆள். அவரோட இவர் ட்ரம்ப் வந்து ஸ்நேகம் பாராட்டுறார் அப்படின்னா அதை அவர்கள் பெருசாக எடுத்துக்கல. முதல்ல அவங்க உதவிக்கே போகலை. இப்போ போன ஜூன் மாதத்தில் போன ஆண்டு ஜூன் மாதம் ஈரானை தாக்குனார். அப்பவும் அவர்கள் பெருசாக எதுவும் பேசலை. இப்போவும் என்ன சொல்கிறார், நான் திருப்பி தாக்குவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு பெரிய அவர்கள் எதுவும் பெருசாக எதிர்வினை ஆற்றின மாதிரிலாம் தெரியல. அதனால் முன்னிருந்த ஒரு வலிமை என்பது ரஷ்யர்களிடத்தில் இல்லை. இது ஒரு புதிய சர்வதேச ஒழுங்கு. இந்த ஒழுங்கை ஏற்படுத்துபவர் அல்லது இந்த ஒழுங்கை இயற்றுபவர் அதிபர் ட்ரம்ப். அவர் ஒரு தொட முடியாத தூரத்தில் இருக்கிறார். அவர் தொட்டதெல்லாம் இதுவரை அவருக்கு துலங்குது. இப்போ மடுரோவை போய் கைப்பற்றிட்டு வந்தார். அங்கே ஒரு அமெரிக்க வீரரும் இழக்கலை அவர். அதே மாதிரி 125 விமானங்கள் போய் அதெல்லாம் அந்த 125 விமானப்படை போய் குண்டு பொழிஞ்சிட்டு வந்துச்சு ஈரானில். அங்கேயும் எதுவும் தவறாக போயிடல. இவ்வளவு நேரம் அவர் பக்கத்தில் அதிர்ஷ்ட தேவதை இருக்கிறாள். அதில் எது தப்பாக போனாலும் இந்த அளவுக்கு அவர் சுதந்திரமாகவும் இந்த அளவுக்கு அவர் துணிகரமாகவும் செயல்படுவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ரஷ்யர்கள்ட்ட இருந்து பெரிய எதிர்வினையெல்லாம் அதை எப்படியாவது சரி கட்டுறதுக்கு இந்தியர்கள் வேறு ஏதாவது அங்கே வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. நம்ம அந்த ஆர்மி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வாங்கி நிறையா நம்ம அதிகமாக வாங்குறது அவங்க கிட்ட இருந்தான். அங்கேருந்து தான் வாங்குகிறோம். அடுத்து ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குகிறோம். 3வது தான் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குகிறோம். அதனால் இது சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார், இது நம்ம இந்த டாலருடைய வீழ்ச்சி, நம்ம ஓனாக்காரனுக்கு நம்ம ரூபாய் கொடுத்தே வாங்கிக்கலாம், இப்படிலாம் இனிமேல் அமெரிக்கா கிட்ட இந்தியா ட்ரேடே செய்ய முடியாதுன்ற இடத்துல இருந்தபோது இப்போ திடீர்னு இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது உலக நாடுகளே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா சார்? இல்லை தெரிஞ்சிருக்கும் நமக்கே இவ்வளவு பின்னாடி இது நடந்துரும். அதாவது நான் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் சரியா போயிடும் அப்படின்ட்டு நான் நம்மளே நினைச்சிட்டு இருந்தேன். இது கண்டிப்பாக போயிடும். இது ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான். இந்த இடைவெளி சரியாயிடும். அதாவது அவரும் ஒரு பெரிய ஈகோயிஸ்ட், இவரும் ஒரு பெரிய ஈகோயிஸ்ட். 2 பேரும் பெரிய தாண்மை உள்ளவர்கள். இந்த 2 தாண்மை உள்ளவர்களும் பேசிக்கொண்டால் சரியாகும்ட்டு தான் நான் என்னுடைய பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதற்கு என்ன கூடி வந்ததுன்றது நாளை மறுநாள் வரக்கூடிய ஆய்வுகள், ஊடக செய்திகள், அதுக்கு பின்புறம் அதை விசாரித்து எழுதக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லும்போது நமக்கு தெரிய வரும். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது.